ब्राह्मणो मधुसूदना विषन्न सेदसं तेन कल्पव्याधिकरं फलं अदाप्रेदम् अन्विच्य ब्राह्मणो मधुसूदना विषन्न सेदसं तेन कल्पव्याधिकरं फलं लोक संस्थान विज्ञान आत्मना परिकित्यदा तम आगागादय वासन कस्मलं समयन इव लोक अதாவது 28வது लोक संस्थान विज्ञान आत्मना परिकित्यय तम आगागादाय वासन कस्मलं समयन इव அதன் பின்னர் அபிப்ரேதம் எண்ணம் அன்பிச்ச கவனித்து பிரம்மாவின் மதுசூதனா மது என்னும் சூரனை அரக்கனை அளித்தவர் விஷனம் சேதசம் இதயத்தின் தேன அவரால் கல்பம் இவ்யதிகர அம்பசா பிரளய வெள்ளம் லோக சம்ஸ்தான உலக அமைப்பு முறையின் இருப்பு விஞ்ஞானத்தின் ஆத்மனா அவருக்கு பரிக்கித்தியத மிகவும் கவலை தம் அவருக்கு ஆஹா கூறினார் அகாதயா ஆழ்ந்த சிந்தனை பயப்படுதல் வாசா வார்த்தைகளினால் கஸ்மலம் அசுத்தமானவை சமயன் நீக்குதல் இவ போன்று மொழிபெயர்த்து படிங்க சஜி பிரம்மதேவர் பல்வேறு உலகங்களை நிர்மாணித்தல் மற்றும் அகத்திற்காக திட்டமிடுதல் போன்றவற்றில் ஆர்வமும் பிரளய வெள்ளத்தை கண்டு கவலையும் அடைந்திருப்பதை பகவான் கண்டார். பிரம்மதேவரின் மனநிலையை நன்கு புரிந்து கொண்ட பகவான் அவரிடம் எழுந்துள்ள மாயைகளை போகும் நோக்கத்தை மிகவும் ஆழ்ந்து சிந்தித்து பேசினார். எல்லாத்துக்கும் பிரம்மனா யாரு? இந்த படைப்பு 14 உலகம், அதாவது ஒரு பிரம்மாண்டம் இல்லை. இந்த நம்ம இருக்கிற இந்த பிரம்மாண்டம் 14 லோகம் கொண்டது. இங்கே 4 தலை பிரம்மாண்டம். இந்த மாதிரி பல பிரம்மாண்டங்கள் இருக்குது. ஸோ நம்ம இதை மட்டும் நீங்கள் இப்போ பேசணும். ஸோ இங்கே பகவான் பிரம்மா எப்படி வந்தார்னு தெரியும். அந்த தாமரை பூலேருந்து ஒரு தாமரை தண்டு அருந்து பிரம்மா வந்தார். ஸோ பிரம்மா வந்தோட காரணம் இதை இந்த உலக படைப்பு 14 லோகத்தையும் படைக்கிறதுக்கு பகவான் விசேஷமாக பிரம்மாவை ஒரு ஜீவன், அவ்வளோ ஒரு ஜீவத்தத்துவம் தான். பிரம்மாவும் ஒரு ஜீவத்தத்துவம். அதாவது பிரம்ம லோகத்திலேருந்து கீழே உள்ள 7 லோகம் எல்லாம் 14 லோகம் எல்லாமே ஜீவத்தத்துவம் தான். இப்போ இவருக்கு என்ன சொல்கிறாங்க, இந்த பிரம்மதேவர் பல்வேறு உலகங்களை நிர்மாணிக்க அவற்றை திட்டமிடும் போன்ற ஆர்வமும் பிரளய வெள்ளத்திலிருந்து கவலைப்படுறாங்க. பிரளய வெள்ளம்னா என்னது? கடல் கொந்தளிப்பு வருது, எப்படி வெள்ளம் வரும், இதை கண்டு அவர் கவலைப்படுறாரு. சரி, இந்த
இந்த பிரளயத்தை இந்த கடல் எப்படி உருவாது அப்படின்னு பார்க்குறப்ப பகவான் எல்லாம் படிச்சுட்டாரு, எல்லாமே படிச்சுட்டாரு. தன்னோட வேர்வனால வந்து அந்த வந்து பாதி உலகத்தை தன்னோட வேர்வையால் நிரப்பி அது மேலே வந்து அவர் வந்து சயனித்து கோலத்தில் இருக்கார். யார் மேலே? அனந்தன், ஆதிசேஷன். இந்த ஆதிசேஷன் யாருன்னா வந்து நாகர்களின் தலைவன். அவர் தன்னையே பகவான் அர்ப்பணிச்சு வந்து அது மேலே அவர் வந்து படுத்திருக்காரு. அப்படின்னா பிரளய வெள்ளத்தை வந்து ஏன் பிரம்மா பயப்படணும்? ஏன்னா வந்து பிரளய வெள்ளன்றப்ப அலை இருக்கு, ஆனால் அந்த அலை மேலே பகவான் படுத்திருக்காரு. இன்னைக்கு சாதாரணமாக வந்து ஒரு ஒரு பெரிய கப்பல் ஒரு பிரளய இந்த மாதிரி ஒரு வெள்ளத்தில் போனால் என்ன ஆகும்? கடல் வெள்ளத்தில், கடல் கொந்தளிப்பில் கப்பை உடைஞ்சிரும், இல்லை கப்பை போடிடும். ஆனால் அது பகவான், அது எது மேலே? அனந்தன் மேலே. அனந்தன் தான் சர்வசக்தி படைச்சிடும். அவர் சக்தியை வந்து நம்ம வந்து தீர்மானிக்க முடியாது எவ்வளோ சக்தி இருக்குது. ஸோ இந்த இப்போ வந்து பிரம்மதேவ மனநிலை வந்து இப்போ இந்த மாதிரி பார்த்து அவர் கவலைப்படுறாரு. பிரம்மா வந்து கவலைப்படுறாரு, பகவான் வந்து கவலைப்படுறாரு பார்த்து. அப்புறம் வந்து அவர் அப்போ பிரம்மா வந்து மாயில் சிக்கியிருக்காரு. வந்து இத்தனைக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் வந்து பகவான் வந்து தன்னோட ஆன்மீக லோகத்தை வைகுண்டத்தை தான் காமிச்சாரு, தன்னோட உருவத்தையே காமிச்சாரு. அப்படி இருந்து பாருங்க மாயாவில் சிக்கியிருக்காரு. பிரம்மாவே மாயால் சிக்கிறப்ப நம்மலாம் யாரு? நம்மளாம் எந்த நேரமும் மாயாவில் தான் சிக்கிக்கிட்டு இருக்கோம். அந்த மாயாவில் சிக்கிண்டு வெளியே வர்றதுக்கு தான் இங்கே வந்து இந்த பக்தி தொண்டு செய்ய நம்ம வரணும். இந்த மாதிரி கிளாஸ் கேட்க வரணும். நான் வந்து ஒரு பெரிய பேச்சாளரில் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்தை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே பொருள் என்ன சொல்றதுன்னா, பிரளய வெள்ளமானது மிகுந்த அச்சம் தருவது, அதனால்தான் அதன் தோட்டத்தினை கண்டு பிரம்மதேவர் கூட மிகுந்த துன்பமுற்றார். மேலும் அவர் பல்வேறு உயிர் பொருளான மனிதர்கள், மனிதரை காட்டிலும் தாழ்ந்த உயிரினங்கள் மற்றும் மனிதரை விட மேம்பட்ட உயிர்கள் போன்றவற்றை குடியமர்த்துவதற்காக பல்வேறு கிரக மண்டலங்களை எவ்வாறு விண்வெளியில் நிலைநிறுத்துவது என்பது பற்றி மிகுந்த கவலையுடையவராக விளங்கினார். இப்போ வந்து நம்ம வந்து நம்ம வாழ்ற இந்த பிரகிருதியில, இந்த பூமியில மனிதர்கள் சரி, இங்க வந்து தேவர்கள் வாழ்றாங்களா? பகவான் வாழ்றாரா? இருக்காங்க. எப்படி இருக்காங்க? இந்த மாதிரி விக்கிரகம் இருக்காங்க. தேவர்கள் எத்தனை தேவர் கோயில் இருக்கு, ஆனா அவங்க வந்து நம்ம மாதிரி வாழல. வந்து நம்ம இருக்கிற மாதிரி உடல் அவங்க வாழல, விக்கிரக ரூபமா அவங்க வாழ்றாங்க. ஸோ நமக்கு கீழே உள்ள உயிரினங்கள் அது இப்போ நம்ம மட்டும் அந்த பூமியில வாழ்றோம். எவ்வளோ உயிரினங்கள்? 84 லட்சம் பிறவின்னு சொல்றாங்க. அதில் வந்து தேவர்கள் உயர்ந்து இருக்காங்க. மற்ற பிறவிகள்லாம் இங்கே தானே வாழ்றோம். வந்து ஒரு இப்போ பிரம்மாவோட வேலை என்னது? எந்த உயிரை எங்கே வைக்கணும்? மனிதர் எங்கே இருக்கணும்? ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கணும். நமக்கு பாதுகாப்பாக ஒரு வீடு இருக்கா? இது மனிதர் வாழ வேண்டியது. இல்லை ஒரு குடிசை இருக்குது, அவங்களோட தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்ம வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சிக்கிறோம். மிருகங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அதுங்களோட வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சிக்கிதுங்க. சரி, வந்து இன்னும் கீழ்நிலையில் உள்ளதுங்க, தண்ணியில் இருக்குதுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அதோட வாழ்க்கை முறையை மாற்றி அதுக்கு அது தன்னோட வாழ்க்கை நிறைய அது மாற்றி அமைச்சிக்கிங்க. ஸோ இந்த அப்போ கிரகம் வந்து இன்னும் இதுக்கு மேலே நவகிரகங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து நவகிரகம் பார்த்தா எல்லாம் எந்த நவகிரகமும் வந்து எங்கேயும் ஒட்டிக்கிட்டு இல்லை. நம்ம பூமி கூட ஒட்டிக்கிட்டு இல்லை. இங்கே ஒட்டிக்கிட்டு இருக்குங்களா? அப்படியே மிதக்குது. அதே மாதிரி நவகிரகம் மேற்கிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் யாரோட சக்தினால? சாட்சாத் பகவானோட சக்தியா. இதெல்லாம் பகவான் படிச்சுட்டாரு. யார் வந்து? காரணகதோஷாய் விஷ்ணு, கற்பதோஷாய் விஷ்ணு, ஜிரோதோஷாய் விஷ்ணு. காரணகதோஷ விஷ்ணு யாரு? இவர் தான் வந்து வந்து மகதத்துவம். அவர்கிட்ட இருந்து எண்ணற்ற
அவர் வந்து மூச்சு விடுறப்ப எண்ணற்ற லோகங்கள் பிரபஞ்சங்கள் அவருக்கு வந்து வெளியாகும். அப்ப அதுல அந்த லோகங்கள் வந்துருச்சு. அதுல வந்து என்ன செய்யறாரு வந்து பிரம்மா வந்து படைப்பை உண்டாக்கணும். அதுல அந்தந்த உயிர்களை உண்டாக்கணும். அடுத்தது என்ன வருது? மூணாவது விஷ்ணு வராரு, ஜிரோதகேசாய் விஷ்ணு. இவர் என்ன செய்யறாரு? எல்லா உயிர்லையும் சாதாரண ஒரு எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும் பகவான் தான் பரமாத்மா இருக்காரு. இப்ப நம்ம மனசுல யார் இருக்கிறா? பரமாத்மா யார் இருக்கிறா? மூணாவது விஷ்ணு, ஜிரோதகாய் விஷ்ணு தான் இருக்காரு. இதெல்லாம் வந்து கிருஷ்ணாவோட ஒரு விரிவாங்கம். கிருஷ்ணா மூலம் அவர்கிட்ட இருந்த ஒரு விரிவாங்கம் தான் இந்த மூணு விஷ்ணுங்களும். இது மட்டும் இல்லை, எத்தனையோ படைப்பு, எத்தனையோ வந்து மச்ச அவதாரம், அப்புறம் வந்து வராக அவதாரம், இந்த மாதிரி அவதாரங்கள்லாம் மூலமே வந்து கிருஷ்ணன் தான். நரசிம்மர் அவதாரத்துக்கு மூலம் கிருஷ்ணன் தான். ராமரா வரப்ப கிருஷ்ணன் தான். கிருஷ்ணா வரப்ப கிருஷ்ணன் தான். கிருஷ்ணா வரப்ப எல்லாம் இந்த விஷ்ணுக்கள்லாம் இப்போ ஒன்றா சேர்த்துட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் பார்ப்பாங்க வந்து பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உலகங்களும் அவர் ஜட இயற்கையின் பாதிப்பினால் உயிர் பொருள்கள் பெற்று தகுதிக்கேற்பவே அமைந்திருக்கின்றன. ஜட இயற்கை குணங்கள் மூன்றாகும். அவை ஒன்றோடு ஒன்று கலக்கும் போது 9 ஆகின்றன. இவ்வொன்பதும் கலந்து 81 ஆகிறது. அப்போ நம்ம ஜட இயற்கை குணங்கள் எது வந்து நம்ம 3 குணங்கள் இருக்கு. என்ன குணம்? 3 குணங்கள்: சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இதுதான் வந்து எல்லாத்துக்கும் இருக்கு. வந்து ஒரு பக்தி செய்கிறோம், நம்ம ஏதோ வந்து கொஞ்சம் விடுபட்டு வந்திருக்கிறோம். இந்த குணத்துலேருந்து விடுபட்டு வந்து இந்த நேரத்தில் நம்ம உட்காந்து கிளாஸ் கேட்டு கிடக்கிறோம். இப்போ இந்த இதுக்கு வராதவங்க எங்கே இருப்பாங்க? வீட்டில் உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பக்தின்ற ஒரு வேலை அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ பக்தி செய்கிறாங்க, வந்து என்னென்னவோ பக்தி செய்கிறாங்க வந்து. ஆனால் பக்தின்றப்ப இதுதான் பக்தி. ஒரு உதாரணம் கொடுக்குறேன். பக்தின்றப்ப 9 மாதிரியான பக்தி இருக்கு. 9 மாதிரியான பக்தி தொண்டு ப்ராக்டிஸ் நம்ம நிச்சயமாக கடைப்பிடிச்சு தான் ஆகணும். வந்து கல்லாசம் 1 எடுத்துக்கிட்டா 8 ஒட்டிக்க அப்படின்னு. அது எப்படி முடியும்? ஸ்வரணம், கீர்த்தனம், ஸ்மரணம், விஷ்ணு பாத சேவனம், அர்ச்சனம், பந்தனம், சக்கியம், தாசியம், ஆத்ம நிவேதனம். கடைசி ஆத்ம நிவேதனம். இந்த ஆத்மாவை வந்து பகவானுக்கு வந்து ஒப்படைக்கிறப்ப இந்த 8 இருக்கணுமே. இப்போ இந்த பில்டிங் எடுத்துங்க. இந்த பில்டிங் ஒரு ஆர்கிடெக்ட் வடிவமைச்சிருப்பாரு. அடுத்தது இதை அந்த படம் வரிவகுத்து என்ன பண்ணுவோம்? பேர் ஆர்கிடெக்ட் வேற. இன்னொருத்தர் வந்து அந்த வீட்டை வரிகிறவங்க, வீட்டெல்லாம் வரிகிறவங்க, அவர் செய்கிறார். வந்து இந்த வீட்டுக்கு எத்தனை தீயா வைக்கணும் அவருக்கு தான் தெரியும். உண்மைதானே? ஓகே, நான் ஒரு சுமாராக ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 10 தீயா வைக்கணும். 10 தீயா வச்சுட்டு அங்கங்கே சரியாக நிற்கும். இல்லை 10 வேண்டாம், 8ல் கட்டுறா அப்படி வச்சுக்கலாம். எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? எவ்வளோ நாளைக்கு வீடு இருக்கும்? ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எங்கேயா ஒரு இடத்துல உடஞ்சி போயிடும். அதே மாதிரி பக்தி தொண்டு வந்துன்றப்ப 9 மாதிரியான பக்தி தொண்டு நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். அப்போ தான் நம்ம பக்தி தொண்டில் முன்னேறி வர முடியும். மொதல் 3 இது எஸ். மொத்த 3 செய்கிறப்ப விஷ்ணு பாத சேவனம், பகவானோட பாதத்தை வந்து பார்க்கணும். என்ன கஷ்டம் இருக்குது? வந்தனம் செய்யணும், உளுந்து வணங்கணும், அர்ச்சனை செய்யணும். எல்லாம் நம்ம செய்கிறப்பெல்லாம் பார்க்குறோமா இல்லையா? அர்ச்சனம். அடுத்தது அவருக்கு சேவகனாக இருக்கணும். அடுத்தது அவருக்கு வந்து தொண்டு செய்யணும். அடுத்தது அவர் ஆத்மாவை நம்ம அவர்கிட்ட கொண்டு கொடுக்கணும். இது தானே. ஒன்றும் வந்து கஷ்டமானது இல்லையா? வந்து எல்லாமே வந்து சுலபமான விஷயம் தானே வந்து. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம வரதுனா என்ன? இந்த 3 குணங்களை விட்டு வெளியே வரணும். ஏன்னா ஜட இயற்கையின் குணங்கள் 3 ஆகும். ஜட இயற்கை குணம் 3. இந்த 3 குணத்தை விட்டு வெளியாகி வாசுதேவ குணம், சுத்த சாத்வீகம் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? ஆரம்பத்தில் சிரமம் தான். வந்து இந்த
3 குணங்கள் நம்ம எடுத்துக்கிற சிரமம் தான். அந்த 3 குணங்களை விட்டு நம்ம வந்து வாசுதேவ குணம் எடுத்து சிரமம் தான். பட் காலப்போக்கில் நம்மக்கிட்ட ஒரே நோக்கம். என்ன நோக்கம்? நான் வந்து இந்த மீண்டும் இந்த பிறப்பு இல்லை, அந்த ஒரு நோக்கம் இருந்தால் தான் நம்ம வந்து இந்த 3 குணங்களை விட முடியும். அதுக்கு என்ன இருக்கணும்? பக்தி தொண்டு இருந்தால் தான் முடியும். பக்தி இல்லை, பக்தி தொண்டு. அதுதான் வந்து பிரபுபாத டிவோஷனல் சர்வீஸ். அது பிறகு இன்னொன்று வருது 81. நம்ம அதெல்லாம் அவ்வளோ வேண்டாம். ஸோ ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? மாயாவோட சேர்ந்து இருக்கிறோம். நம்ம வந்து மாயா எப்போதும் நம்மளை வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. மாயா பிரம்மாவே பிடிக்குது, வந்து அவரே மாயாவுக்கு ஆட்படுறாரு. வந்து ஏற்கனவே பார்த்துருக்குறோம். வந்து அவர் வந்து வேண்டிக்கிறார். வந்து இந்த படைப்பை படைக்கிறப்ப நம்ம ஏற்கனவே அதை பார்த்துட்டோம். படைப்பை படைக்கிறப்ப இந்த வந்து இந்த பௌதிக ஆசைகள் என்னை வந்து பற்றக்கூடாது என்னை பிடிக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறார். பிரம்மாவோட பிரார்த்தனை நம்ம ஏற்கனவே இது பார்த்துட்டோம். அவரே அந்த மாதிரி இருக்கப்ப நம்மளை வந்து மாயா, பிரம்மா வந்து ஒரு சாதாரண படைப்பில் சாதாரண வந்து அவர் ஒரு ஜீவராசி, ஒரு உயர்ந்த தேவர். அவரே வந்து மாயா கண்டு பயப்படுறாருன்னா நமக்கு எப்படி இருக்கும்? நம்மளையும் மாயா எப்போதும் பிடிக்க தான் செய்யும். எந்த நேரம் மாயா பிடிக்க தான் செய்யும். உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, வியாசதேவர் வந்து துவாரகைக்கு போகிறாரு, கிருஷ்ணா பார்க்கறதுக்கு போகிறாரு. பக்கத்தில் பார்க்குறான், ஒரு கருத்து நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ மாயாவும் பகவானின் ஒரு சக்தி தான். அது அவரோட சக்தி தான். ஆன்மீக சக்தி அவரோட தான், மாயாவின் சக்தி தான். அதாவது இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற இந்த பௌதிக உலகத்தில் வந்து மகா மாயா, ஆன்மீக உலகத்தில் யோக மாயா, யோக சக்தி. இங்கே வந்து மாயா சக்தி. ஸோ அடுத்தது வந்து என்ன பட்டிருக்கு? வந்து இறுதியில் மாயானது எத்தனை கோடியை பெறுகிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. அதனால தான் 81 வருது. 3 கலக்குது, 3 கலக்குது 9, 9 கலக்கிறப்ப 81. அப்போ அந்த அளவுக்குலாம் அது 81 சக்தி. ஏன்னா அது அந்த அளவுக்கு போக வேண்டியதில்லை. 3 குணங்கள் இதை வந்து அடிச்சுக்கிட்டாவே போதும். வந்து அடுத்துக்கு என்ன சொல்கிறது? சூழ்நிலைகளும் அமைத்து கொடுக்க வேண்டியவராகிறார். இப்போ வந்து இன்னைக்கு வந்து படைப்பை உண்டாக்கிட்டாரு, ரொம்ப படைப்பை உண்டாக்கிட்டாரு. அந்த உயிர் எங்கெங்கே வாழணும், அதுக்கு இடங்களும் சூழ்நிலையும் அவரே உண்டாக்கி கொடுத்தாரு. இப்போ நமக்கு எங்கே வாழணும்? நம்ம ஒரு குடிசையில் வாழணும், இல்லை ஒரு வீட்டில் வாழணும். இது நமக்கு உள்ளது. இல்லை நமக்காக ஒரு பாதுகாப்பாக ஏதாவது ஒரு இடத்த நம்ம வந்து உண்டாக்கிக்கிறோம். இன்னைக்கு எறும்பு எப்படி இருக்குது? புத்துல இருக்குது. வந்து அதில் வந்து என்ன செய்யுது? அதை விட்டு அதில் வாழுது. சரி, கரடி புலி இதெல்லாம் எப்படி வாழுது? காட்டில் வாழுது. ஸோ அதுங்களுக்கு வீடு இல்லை. அப்போ அதுங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் பிரம்மாவால் உண்டாக்கப்படக்கூடியது தான். இடையில போனேன், வந்து அப்படியே வாக்கிங் போனேன். ஒரு சின்ன ஒரு ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கட்டு எறும்புக்கு தெரியுங்களா? பெருசாக இருக்கும். அது அழகாக ஒரு வீடு கட்டுது. லட்சக்கணக்கான கட்டு எறும்பு. அப்படி போகிறப்ப அந்த வீடு பார்க்குறோம், அவ்வளோ அழகாக இருக்குது. அதோட வீடு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. நான் டெய்லி பார்க்குறேன். இப்போ வந்து சும்மா கொஞ்சோண்டு அப்படியே வளர்ந்து பெருசாகிடுச்சு. ஸோ அதில் அது சுகமாக வாழ்ந்துங்க. சரி, அந்த மாதிரி ஒரு புத்துக்குள்ள போய் எப்படி பாம்பு வாழும்? கட்டுறது எறும்புங்க, கட்டு எறும்புங்க. எப்படி பாம்பு வாழும்? பாம்பு வாழ முடியுமா? பாம்பு உள்ளே போன இந்த கட்டு எறும்பு என்ன செய்யும்? கிடைக்கும். அப்புறம் எப்படி வந்து புத்துக்கு போய் பால் ஊற்றுறாங்க? சிந்தனை அங்கே தான் போனிச்சு. இந்த மாதிரி எறும்பு இருக்குது, இதுக்கு போய் எப்படி புத்துக்கு பால் ஊற்றுறாங்க? அது உள்ள வந்து அதை வந்து ஒரு 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 வந்து ஒரு வைக்கிறாங்களே. இதுதான் இந்த 3 குணத்தோட அடிப்படை. இந்த குணம் என்ன குணம்? இது சத்துவ குணமும் இல்லை, ரஜோ குணமும் இல்லை. இந்த குணம் தமோ குணம்.
எப்படி அது உள்ள போய் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்க உங்க வீட்டில் நீங்க தானே குடியிருப்பீங்க, இல்லை வேற யாரும் குடியிருப்பாங்களா? உங்க வீட்டில் நீங்க தான், என் வீட்டில் நான். அதே மாதிரி வந்து அந்த புத்துல வந்து அந்த எந்த கரையானோ இல்லை எறும்பு கடிச்சா அதுதான் குடியிருக்கும். எப்படி போய் இது வாழ முடியும்? அதோட வீடு இல்லையே. அதை வந்து கோரிக்கிறாங்க. எப்படி கோரிக்கிறாங்க? தெய்வமா கோரிக்கை. போட்டா என்ன ஆகும்? போட்டா என்ன ஆகும்? போய் சேர வேண்டியதானே. வந்து இதுதான் தமோ குணம். இப்படிதான் மக்கள் வந்து தங்களோட, அது ஒரு பக்தின்றாங்க. வந்து அது என்ன பக்தி? இந்த பக்தியும் இல்லை, எதிரையும் சேர்த்து இல்லை. நான் வந்து இதை வந்து நான் வந்து ஒரு கீழ்த்தரமாக பேசல. மக்களோட நம்பிக்கை அப்படிதான் இருக்குது. ஓகே, நீங்க வந்து பகவானோட கருணையினால தான் பிரம்மதேவரால் உண்மையிலே படைக்குன்றப்ப இந்த பிறவிலும் அந்தந்த அவர் தாமரத்தில் வந்த உடனே அங்கே எல்லாமே அந்த அந்த பீஜங்கள் அதில் இருக்கு. வந்து 84 லட்சம் பிறவி கொடுக்க வேண்டியது பிரம்மா வந்து பகவானுக்கு வச்சுட்டாரு. அதை எடுத்து அவர் அந்தந்த 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 லோகத்துக்கு தகுந்த மாதிரி அவர் பிறவியை உண்டாக்க வேண்டியதுதான். ஸோ இந்த கடுமையான பணி உண்மையிலேயே வந்து இது கடுமையான பணி தான். இந்த கடுமையான பணியை வந்து பிரம்மதேவர் செய்கிறாரு. இந்த கடுமையான பணிக்கு இடையிலையும் உண்மையிலே அவர் தான் 24. இப்போ நம்ம நினச்சிக்கணும் நம்ம 24 மணி நேரம், நம்ம 20 மணி நேரம் உழைக்க முடியுமா? முடியவே முடியாது. நாளைக்கு லீவ் எடுத்துக்கணும். உண்மைதானே பிரபு? 12 மணி நேரம் 8 மணி நேரம் உழைக்கலாம். வந்து அது கூட முடியாது. ஆனால் பிரம்மதேவர் வந்து எத்தனை இது 8640 கோடி ட்ரில்லியன் இயர்ஸ். அது எப்படி சொல்றதே தெரியல. இத்தனை வருஷம் அவர் உழைச்சிக்கிட்டு தான் இருக்காரு. வந்து அது அப்படி உழைச்சா அவருக்கு ஒரு நாளைக்கு மரணம் தான். அது மட்டும் இல்லை, அந்த ஜீவன்ல எங்க அவர் வேலை அதுதான். அவரோட வேலை படைப்பை உண்டாக்க வேண்டிய தான். இதுக்கு இடையில அவர் என்ன செய்யறாரு? வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இதில் பார்த்தோம். விடிய காலம் 4 மணிக்கு எழுந்திருக்கிறார். 4 மணிக்கு எழுந்திருச்சு பகவானோட பக்தி தொண்டு செய்கிறாரு. எத்தனை மணி வரைக்கும்? 8 மணி வரைக்கும். அவங்க டைம், நம்ம டைம் இல்லை, அவங்க டைம். அதுக்கு தான் நம்ம பிரம்ம முகூர்த்தம் எழுந்திருக்கணும்னு சொல்லுது. பிரம்மாவே படைப்பாளியே வந்து பிரம்ம முகூர்த்தம் எழுந்திருச்சு அவர் பகவான் மேலே தொண்டு செய்கிறாருன்னா நம்ம என்ன செய்யணும்? அதுதான் பிரம்ம முகூர்த்தம். வேற பிரம்ம முகூர்த்தம் கல்யாணம் பண்ணுறது இல்லை. அங்கே கல்யாணம் பண்ணால் எவனை பார்த்துக்கிட்டு அவன் வந்து உள்ள இருக்கிற சங்கெல்லாம் அப்படி பிடிக்கிட்டு போயிடுவானுங்க. இருக்கா இல்லையா? பாரு, மக்கள் அதுலேயும் வந்து ஒரு கோயில் திறந்துருக்கணும். கோயில் திறக்க, நான் ஒரு திருமணத்துக்கு போயிருந்த பட்டத்துக்கு கோயில் திறக்க ஒன்று தாண்டலாம் கட்டியாச்சு. எப்படி அது பிரம்ம முகூர்த்தம் செய்கிறோம்? பிரம்ம முகூர்த்தனா வெள்ளனும் முழிக்கணும். இப்போ நம்ம மலேசியாவில் வந்து இங்கே வந்து 5 மணி இருந்தாலும் நம்ம 4 மணிக்கு முழிச்சு நம்மளோட காலை கண்ணை முடிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்? எதுக்கு பிரம்ம முகூர்த்தம் எழுந்திருக்கணும்? ஜபம் பண்ண. அந்த பிரம்ம முகூர்த்தம் ஜபம் பண்ணி பாருங்க. 16 மாலை 2 மணி நேரம், 2 மணி நேரம் கூட வராது. ஒரு 1.5 மணி நேரம், 1.25 நேரத்தில் முடிச்சிடலாம். இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறேன். வந்து நான் வந்து 3 மணிக்கெலாம் முடிச்சுக்குவேன் டெய்லி. அதான் எனக்கு தூக்கம் அவ்வளோதான். 3 மணிக்கெலாம் முடிச்சு 4 மணிக்கெலாம் ஜபத்தை ஆரம்பித்து சரியாக 5:45 பிஃபோர் 6 முடிச்சிடுவேன். ஜபத்தை முடிச்சிடுவேன். அப்புறம் அது பிறகு சும்மா இருப்பேனா, அது பிறகு மறுபடியும் நான் வந்து 1 மாலை 2 மாலை செய்வேன். இப்போ புதுசாக வந்து இப்போ ஒன்று நம்ம காயத்ரி செய்கிறோம்ல, காயத்ரி செய்யறதுக்கு முன்னே 1 மாலையாவது செய்யணும். 5 வேளை தொழுறாங்க. வந்து 5 வேளை தொழுறாங்க இல்லையா? அப்போ நம்ம எங்களுக்கு வந்து காயத்ரி யார் பிராமண தீட்சை எடுத்தவங்க மட்டும் இருக்குது. பிராமண தீட்சை எடுத்தவங்களுக்கு வந்து காயத்ரி 3 வேளை செய்யணும். அந்த 3 வேளை காலையில் தேவையில்லை. ஏன்னா காலையில் தான் நம்ம வந்து மந்திரம் 14 மாலை செஞ்சிடணும். மதியம் செய்யணும், சாயந்தரம் செய்யணும்.
இது வந்து நான் நான் சொந்தமாக ஒரு ஏற்பாடு பண்ணிக்கிட்டேன் வந்து நான் 5 தடவை நம்ம ஏன் வந்து 3 தடவை செய்யக்கூடாது. ஸோ வந்து அப்போ அவரே வந்து இந்த கடுமையான பணியை நிறைவேற்ற முடிந்தது. அதனால் அவர் வந்து எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துகிற ஒரு திறமை அவர்கிட்ட எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க பிரம்மாக்கள். இது வந்து 28ஓட ஒரு சிறு விளக்கம் வந்து 21 பார்க்கலாம். 29 வந்து மொழிபெயர்ப்போடு படிக்க மாட்டாங்க. இது ஒரு இப்போ வந்து நேராக பகவான் நேர சொல்கிறாரு, சொல்கிறாரு, பிரம்மதேவர் சொல்கிறாரு, நீங்கள் வேத ஞானத்தை ஆழம் அறிஞ்சு வருது. பகவான் வந்து எப்படி பிரம்மாவுக்கு வேதத்தை கொடுத்தாருன்னா தன்னோட மூச்சோட காட்டில் கொடுக்குறாரு. வேற நம்ம மாதிரி இந்த மாதிரி புக்கில் எழுதி கொடுக்கல, வேற ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கல. இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணால் அவர் கொடுக்க கிடையாது. எப்படி சொல்கிறாரு? பகவானோட மூச்சு தான். அப்போ வேதம்னா என்ன? அது வேதம்னா பகவானோட மூச்சு. ரொம்ப இல்லை, ஒரு 4 வார்த்தை தான் கொடுக்குறாரு. 4 சென்டென்ஸ் தான், 4 வார்த்தைகள் தான். அந்த 4 வார்த்தைகள் தான் வந்து வேதம். அதை யார்கிட்ட சொல்றாரு? பிரம்மா வந்து நாரதர் சொல்றாரு. நாரதர் வியாசத்துக்கு கொடுக்குறாரு. வியாசர் வந்து அந்த ஒரே தான். அப்போ வந்து வேதம் 4 எல்லாம் கொடுக்கல, வேதமும் 4 சொற்கள் தான் கொடுக்குறாரு. அதை வந்து வியாசதேவர் என்ன செய்யறாரு வந்து இந்த கலியுகத்து மக்களுக்காக 5000 வருஷம். அப்போ வேதம் எப்போ வந்துச்சு? நம்ம ஒரு குறிப்பே கிடையாது வந்து. இப்போ இடையில ஒரு கிளாஸ் கேட்டேன், ஏகநாத் கொடுத்தாரு. நரசிம்மோட அவதார், நரசிம்மன் எப்போ வந்தார்? குறிப்பு இல்லை. எந்த கல்பத்தில் வந்தார்? எந்த மண் வந்தத்தில் வந்தார்? குறிப்பு இல்லை. இப்போ நம்ம சத்தியுகத்தில் இல்லை, இந்த சத்தியுகத்தில் இல்லை. அப்போ எத்தனையோ யுகம் இருக்கு தெரியுங்களா? எப்பயோ நடந்த ஒரு விஷயம் வந்து யார் வந்து நரசிம்மர் வந்து பிரகலாமரை காப்பன் எத்தனையோ யுகத்துக்கு முன்னே நடந்த ஒரு விஷயம் வந்து இன்றும் நம்ம உட்காந்து படிக்கிறோம். சரியான குறிப்பு இல்லை. ஸோ அதே மாதிரி வந்து வேதம் வந்து எப்போ வந்துச்சு, எப்போ பிரம்மா கொடுத்தாரு, எந்த இடத்துலையும் குறிப்பு கிடையாது. பகவான் எப்படி வந்தார், படைப்பை உண்டாக்குனா அது கூட குறிப்பு கிடையாது. வந்து வந்தாரு, உலகத்தை படைச்சார், அவ்வளோதான். குறிப்பு எங்கேயுமே இல்லை. சரி, இப்போ பகவான் அவதாரம் எடுத்தவரப்ப அவர் அப்பா அம்மா இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் யார் அப்பா அம்மா? இது கேள்வி என்கிட்ட கேட்டாங்க. பிருந்தாவனத்து குழந்தையா பிறந்தாரு. யாரு சொன்னா பிருந்தாவத்து குழந்தையா பிறந்தாரு? குழந்தைய அவர் தன்னைத்தானே அர்ப்பணிச்சுக்கிட்டாரு. அவர் குழந்தையா பிறக்க கிடையாது. இதுதான் வந்து அது வந்து அதாவது இந்த ஞானம் இல்லாதவர்கள் பேசுறது வந்து. இங்க என்ன சொல்றாரு வந்து உன்கிட்ட நான் உன்னை படிச்சதே படைப்பு தொழில் உண்டாக்கத்தான். நீ எதுக்கு மனசோர்வு அடைகிற? நான் உனக்கு என்ன நான் சொல்லுவேன் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். உனக்கு வந்து உனக்கு என்ன நான் செய்யணும், எப்படி பிரம்மாவோட வேலை படைப்பு தான். வேற பிரம்மா வந்து புதுசா எதுவும் உண்டாக்குறது கிடையாது. வந்து ஆரம்பத்தில் பகவான் கிருஷ்ணன் வரப்பிய இப்போ நம்ம இந்த பூமி எடுத்துங்களேன், எல்லாம் படைச்சிட்டாரு. ஓகே, மலை எங்கே இருக்கணும், நீர்வீழ்ச்சி எங்கே இருக்கணும், ஆறு எங்கே இருக்கணும், கடல் எங்கே இருக்கணும், காடு எங்கே இருக்கணும், எல்லாம் படைச்சிட்டாரு. இதில் அவரோட பிரம்மாவோட வேலை என்னது? அந்த உயிரை தூக்கி அங்கங்கே போட வேண்டியது தான். அதுதான் அவரோட வேலை. இதை நீங்கள் வந்து ஏற்கனவே வந்து 2வது கேண்டோவில் படித்து பாருங்கள். 10 அத்தியாயம் இருக்கும். அதில் எல்லாம் பகவானோட விருப்பு, பகவான் படைப்பு எல்லாம் அதில் இருக்குது வந்து. அப்புறம் அடுத்தது 10வது கேண்டோவில் வந்து பிரபுவோட படித்த வந்து எல்லா கேள்வியும் உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி சந்தேகம் வந்தால் 10வது கேண்டோ 10வது அத்தியாயம் படிங்க, உங்களுக்கு விளக்கம் அதில் இருக்கு. இப்போ இது முடிஞ்சு இன்னும் 1, 2 மூணாவது புக்கு 2வது கொஞ்சம் படித்தோன்னே அந்தாண்ட வந்து எல்லாமே கதைகள் சும்மா அப்படியே சரளமாக ஓடிடும்.
வந்து இப்போ அடுத்தது, பகவானாலேயே அல்லது அவரது உண்மையான பக்தராலோ ஒருவர் பணியினை செய்வதற்காக அதிகாரம் அளிக்கப்படும் என்றால் அவர் ஏற்கனவே இறையருள் ஆட்பட்டவர் ஆவார். இது ஒரு முக்கியமான சொல்ல வந்தது. இப்போ இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து சேவை அதிபர் ஒரு சென்டர் உருவாக்கி இருக்காரு. அவர் உருவாக்கல, அது எப்பயோ வந்து உண்டாகியாச்சு. வந்து இந்த இடத்துல ஒரு தாமான் வரும், இந்த இடத்துல ஒரு வீடு கட்டுவார், இந்த இடத்துல சேவை அதிபர் வந்து ஒரு சென்டர் உருவாக்கணும் எப்பயோ நிர்ணயிச்சாச்சு. வந்து நம்மளோட இப்போ இடையில நான் வந்து பக்தி மண்டிர் அது வந்து ஒரு பூசாரி அவர் போயிட்டு அவர்கிட்ட கேட்டேன், உங்கள் வாழ்க்கை நம்ம வாழ்க்கை தெரியுங்களா, நம்ம நினச்சிடும் என் வாழ்க்கை இப்படி இருக்கு, இவ்வளோ சோகமாக இருக்குது, என் வாழ்க்கை இவ்வளோ இன்பமாக இருக்கு, அப்படி நான் பக்தி தொண்டு செய்ய நமக்கெல்லாம் ஒரு போர்ஷனை ஒரு பகுதி கொடுத்தாச்சு. வந்து அது கூட நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது தான். இப்போ என்ன எடுத்துங்க, வந்து நாம் எப்படி அந்த வாழ்க்கையை வாழ்கிறோம். வந்து நான் உண்மையிலே இந்த இப்போ எனக்கு இருக்கிற வாழ்க்கை தெரியுங்களா, யாரும் வந்து மாத்தாஜிலாம் போய்ச்சிக்காதீங்க, என்ன மனைவி இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். நான் உண்மையிலே இப்போ சந்தோஷமாக இருக்கிறேன். என்ன காரணம், பந்தம் இல்லையே, யாரு கூட அட்டாச் இல்லையே. எனக்கு வந்து என் பிள்ளைங்க கூட அட்டாச் இல்லை, மனைவி இல்லை, யாரு கூட அட்டாச் இல்லாமல் இருக்கிறேன். இந்த வாழ்க்கையை நான் ரொம்ப விரும்புகிறேன். வந்து நான் கோயிலுக்கு போவேன், சாப்பிட, வீட்டுக்கு வரேன், படுத்துவோம், புக் எடுப்பேன். எனக்கு வந்து பாகம் தான் ரொம்ப உயிர். இந்த மாதிரி நோட்டு எழுதிக்குவேன், எல்லாமே சுதந்திரமாக செஞ்சுக்கிறேன். வந்து அப்போ எனக்கு பொறுப்பு இருந்தால் என்ன ஆகும், வீட்டையும் சுத்தமாக வச்சுருக்கிறேன், வீட்டை ஒன்றும் அசிங்கம் பிடிச்சி வச்சிடல, வீட்டையும் சுத்தமாக வச்சுருக்கிறேன். பொறுப்பு இருந்தால் என்ன ஆகும், எவ்வளோ பிரச்சனைகள். கோச்சிக்காதீங்க மற்ற நீங்கள் வந்து உண்மையிலே நம்ம ஒரு சர்டன் ஏஜ் வந்தோடனே நம்ம வந்து வனப்பிரஸ்தம்ன்றப்ப இதுதான் வனப்பிரஸ்தம். நான் இப்போ கூட இன்னொரு முடிவு எடுத்திருக்கிறேன், தெரியல அது கிருஷ்ணா தான் அதுக்கு வழி கொடுக்கணும், என்ன நடக்குதுன்னு தெரியல. வந்து அப்போ ஏற்கனவே பாருங்கள், நமக்கு வந்து என்ன சொன்னால் நம்ம எல்லாமே இறையருள் உட்பட்டவர்கள். நம்ம அது இன்னைக்கு ஒரு குழந்தை பிறக்குன்னு வச்சுன்னா அது ஆத்மா உண்டாரப்பே அந்த குழந்தைக்கு என்னென்ன வேணும் அதுதான் இங்கே சொல்லுது. வந்து ஒரு குழந்தை உருவானா அந்த குழந்தைக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி அப்பயே பகவான் அந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. வந்து நம்ம என்ன செய்கிறோம், அந்த குழந்தைய சரியாக வளர்க்க மாட்டோம். 2 புள்ளி எப்படி வளர்க்குறாரு, பக்தராக்கி வச்சிருக்காரு. பக்தி செய்கிறப்ப இன்னைக்கு வந்து பிரபு பக்தி செய்கிறப்ப 50% அவன் மனைவி திருட்டு போயிடுறாங்க. உண்மைதானே பிரபு? மனைவி பக்தி செய்கிறப்ப புள்ளிங்க திருட்டு போயிருக்குங்க. ஆனால் இந்த குடும்பம் எப்படி இருக்கு, கணவன் ஒரு பக்தர், மனைவி ஒரு பக்தர், புள்ளிங்க பக்தர். அப்போ வந்து பக்தின்றப்ப எல்லாரும் சரிசமமாக செய்கிறாங்க, யார் யாருக்கு இருந்தோம் எடுக்கிறதுல. அதனால் இந்த ஹரே கிருஷ்ணா என்ன சொல்லுது, வந்து கணவன் மனைவி 2 பேரும் பக்தராக இருந்தால் தான் புள்ளிங்க பக்தராக வர முடியும். கணவன் மற்றும் பக்தராக இருந்த மனைவி வரலனா சிரமம்தான், மனைவி வந்து கணவன் வரலனாலும் சிரமம்தான். ஆனால் வந்து அதே வந்து மனைவி பக்தராக இருந்து மற்ற இவங்களுக்கு சொல்கிற மற்ற மனைவி வந்து பக்தராக இருந்து கணவன் வந்து பிரச்சனை கொடுக்காத வாழ்ந்தா ஓகே, அது வந்து ஓகே ஏற்றுக்கலாம், அது ஏற்றுக்க முடியும். இருந்தாலும் மாதாஜி பக்தி தொண்டு செஞ்சால் கூட கணவனுக்கு சேராது, அவங்களுக்கும் பாருங்க எப்படி இருந்து வகுத்து வச்சிருக்கிறாங்க. அப்போ நம்ம எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, பக்தின்ற நிலை நம்ம உள்ள இருக்கு, ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது என்ன செய்யுது, இந்த மனம் தெரியுங்களா, அதை போட்டு அமுத்துது, கொண்டுட்டு வராத கொண்டுட்டு, அதுதான் மாயா. நம்ம எல்லாமே மாயா. மாயானா என்னது, ஒன்று இல்லாதது ஆசைப்படுறோம். சரி, இன்னைக்கு வந்து ஒரு மாயான ஒரு காடி ஒரு மாயா தான். ஆனால் காடி இருந்தால் தான் நம்ம எங்கேயும் போக முடியும். முடிச்சிடறேன் மற்ற இது முடிச்சிடறேன். காடி இருந்தால் தான் நம்ம எங்கேயும் போக முடியும். அந்த காடி எத்தனை வருஷம் இருக்க போகுது, 10 வருஷம் ஆனோடனே இங்கே பிரச்சனை அங்கே பிரச்சனை, அப்புறம் 15 வருஷம் ஆனோடனே இன்னும் அப்புறம் 20 வருஷம் ஆனோடனே அப்புறம் காடி எங்கே போச்சு, அது ஒரு மாயா தான். ஆனால் காடி தேவை தான் நமக்கு. அது இல்லாத இப்போ நான் அங்கேருந்து வர முடியுங்களா, எனக்குரிய ஒரு 12 கிலோமீட்டர் வர முடியுமா? என்ன மத்தாஜி இப்போ சொல்லுங்க மத்தாஜி, யார் கேள்வி கேட்க போறீங்க?
எப்படி ஒரு கணவர் கத்தல் அப்படின்னா மனைவி கத்தலா இருந்து சேர்த்து அது கணவன் போய் சேராது. இது வந்து என்னுடைய எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். என் மனசில் பட்டது. ஒரு கணவனுடைய ப்ரொமோஷன் இல்லாமல் ஒரு மனைவி வந்து உட்காந்து கணவன் வந்து அனுமதிச்சு தான் அவங்க வந்து இந்த பக்தி சேவை செய்கிறாங்க. இந்த வந்து நேரத்தில் உட்காந்துருக்காங்க. கணவனோட அனுமதி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தாக்கா கணவனுக்கு தான் அந்த உதவி போய் செய்யணும். சரி, நீங்கள் சாஸ்திரம் படிங்க. நான் சொல்லலை, இது என்னோட கருத்து இல்லை. சாஸ்திரம் படிச்சிருக்கோம். கணவன் பக்தி தொண்டு செய்கிறப்ப எதுக்கு சொல்கிறாங்க இருந்து அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் வந்து பக்தி தொண்டு வரேன், என் கணவனோட உத்தரவோட தான் வரேன், அப்படி எதுக்கு இந்த இது நம்ம விளக்குறோம்? உங்களுக்கு இறையருள் இருக்கு, உங்க கணவனுக்கும் இறையருள் இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன செய்யணும்? சரி, கணவன் கோயிலுக்கு வர மாட்டேன், என்ன செய்யணும்? நீங்க வந்து கணவனுக்கு ஒரு உந்துதல் கொடுக்கணும், கணவன் ஊக்கத்தை கொடுக்கணும், வேண்டணும். வாங்க கோயிலுக்கு வாங்க, வந்து கேளுங்க. இங்க நம்ம என்ன மாதாஜி பேசுறோம்? அந்த மாதாஜி சரியில்லை, இந்த மாதாஜி சரியில்லை, இந்த பிரபு சரியில்லை, இந்த பிரபு சரியில்லை பேசுறோம். யாரை பத்தி பேசுறோம்? பகவானை பத்தி பேசுறோம். அப்ப இதை வந்து ஏன் கேட்கக்கூடாது? வந்து பக்தினாவே ரெண்டு பேரும் ஒன்னா செஞ்சாதான் பக்தி. நம்ம அடுத்த இலக்கு என்ன மாதாஜி? உங்க இலக்கு வந்து நீங்க சொல்லுங்க, உங்க இலக்கு அடுத்த இலக்கு என்ன? அடுத்த ஸ்டெப் என்ன? நீங்க எங்க போகணும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல இல்ல, இது சொல்லுங்க, அடுத்த இலக்கு உங்க இலக்கு என்ன? சொல்லாம இல்லை, எதையும் வந்து செய்யாம இல்லை. நம்ம சொல்லுவோம், அது வந்து கணவனாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, யாராக சரி, ஒரு கோயிலுக்கு ஒரு பக்தராக இருந்தாலும் சரி, நம்மளால சொல்ல தான் முடியும். அது ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் அவங்க மட்டும். இன்னொன்று அவங்களுக்கு கர்ம வினைகள் இருக்கு. இவங்க இப்படி தான் வரணும், இந்த நிலையில தான் வரணும், இந்த காலகட்டத்தில் தான் வரணும். இப்போ நானே எக்ஸாம்பிள் எடுத்துருந்தேன். நான் வந்து உடம்புலேயே இந்த பக்தர் கிடையாது. ஏதோ தப்பி தவறி ஜாதியில் வீடு வாங்கி இப்படி வந்து அவங்களுக்கு ஒரு போர்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு வந்து இப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன செய்யணும்? மனைவி என்ன செய்யணும்? முயற்சி எடுக்கணும். கண்டிப்பா முயற்சி எடுத்து என்னைக்காவது ஒரு நாள் கணவனை கூட்டிக்கிட்டு வரணும். சொல்லுவாங்க மத்தாஜி, அடிமேல் அடி அடிச்சா அம்மியும் நகரணும், அடிமேல் அடிச்சா அம்மி உடஞ்சி போயிடும். தெரியுங்களா? அடிமேல் அடிச்சா அம்மி உடஞ்சிரும். ஆனா எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லிக்கிட்டே இருக்கப்ப என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா பக்தி கொண்டு வருவாங்க. நான் கூட ஆரம்பத்துல வந்து ஒரு நிகழ்ச்சி சொல்றேன், எனக்கு நடந்த ஒரு உண்மையான சொல்றேன். 2000 வந்து நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ என் மனைவி என்னை கூப்பிடுறாங்க, வாங்க வந்து எனக்கு தெரியாது ஹரே கிருஷ்ணா கோயில் இருக்கு, இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. உண்மை சொல்றேன், எனக்கு தெரியவே தெரியாது. இந்த மாதிரி ஒரு இயக்கம் எனக்கு தெரியவே தெரியாது. வந்து எங்க போனான்றப்ப அப்போ அந்த இடம் என்ன தெரியும்? ஹாஸ்டல் பக்கத்துல சுங்கேரம்பாயா, அங்க ஒரு இது கோயில் ஒன்று இருக்காங்க, வாங்க ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு போகலாம். கிருஷ்ணான்னு வந்து எனக்கு தெரியாது, சிவபிரான் தெரியும், கிருஷ்ணான்னு தெரியவே தெரியாது. வந்து ராமர் தெரியும். கிருஷ்ணன் கோயில் இருக்கா? சரி, ஓகே, காடி வச்சுருக்கோம், போனோம். அங்கே போய் போன உடனே எல்லாம் இதே தான் ஹரே கிருஷ்ண மந்திரம்லாம் படித்தாங்க, என்னமோ செஞ்சாங்க. அப்புறம் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, பெண்கள் ஒரு பக்கம் சுற்றி வராங்க, ஆண்கள் ஒரு பக்கம் சுற்றி. நான் உட்காந்து என் கையை பிடிச்சி இருக்கிறாங்க. நான் போமான்னு அடம்பிடிச்சி உட்காந்துட்டேன். நான் அதெல்லாம் அப்போல்லாம் கொஞ்சம் கூச்சம். நான் வந்து அப்புறம் மறாவது வர கூப்பிட்டாங்க. இது என்ன புது மாதிரியான வழிபாடாக இருக்குது, நான் வரமாட்டேன், நீ வேணா போ. அவன் காடி ஓட்டுவாங்க, நீ வேணா போ, நான் வரமாட்டேன். அது போயிருந்தேன்னா என்னோட வாழ்க்கை வந்து வேற மாதிரி போயிருக்கோம். அப்போ இயர் 2000 நான் போக முடியாது கொஞ்சம் வந்து. அப்போ மனைவி கூப்பிடுறாங்க, நான் போக முடியல. அப்புறம் அவங்க 2-3 தடவை போயிட்டு அவங்களும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வந்து போனாங்க, அவங்க ஒண்டி போயிட்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வந்து ஏன்னா இந்த மாதிரி இந்த ஆட்டம் பாட்டம் எந்த வழிபாடில் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஆட்டம் பாட்டம்லாம் இப்போதான் குறவு. நிறைய பிரபலம் ரொம்ப ஆட்டம் போட்டிருப்பாங்க. அந்த காலம் சொல்கிறாங்க வந்து அப்படி குதிப்பாங்களாம். வந்து இந்த முட்டையை வந்து சுத்தல் பட்ட என்ன செய்யும் வந்து அது
சுற்றி சுற்றி ஓடும், இல்லாட்டி இப்படி குதிக்கும், அப்படிதான். அந்த மாதிரி ஈசான் புறம்லாம் அந்த மாதிரி குதிப்பாராம் வந்து ஹரே கிருஷ்ணா பாட்டு படிச்சு. இப்போ அந்த ஆட்டம்லாம் இல்லை, குறைஞ்சிருச்சு, ரொம்ப குறைஞ்சிச்சு. இந்த கிருஷ்ணான கிளாஸ் கொடுத்தாரு. இந்த இவங்க என்ன 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 கூத்து பண்ணுவார் வந்து இந்த பக்தி மண்டியில் எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து ஆட வைப்பார். இப்போ அதெல்லாம் இல்லை. அதாவது இந்த மாதிரியான இதெல்லாம் குறைஞ்சிருச்சு. இதெல்லாம் பார்த்த உடனே நான் கையெழுத்துக்கும் நான் வரமாட்டேன். அப்புறம் அதுக்கு பிறகு ஏதோ ஒரு அப்புறம் என்ன அர்த்தம், என் மனசுல வந்து என்ன இருக்கு, இறை அருள் இருக்கு, அதை நான் வெளியே கொண்டுட்டு வரேன். அப்புறம் அதுக்கு பிறகுதான் வந்து குரு எடுத்து அதுக்கு பிறகு வந்து இதை எடுத்து இன்னைக்கு உட்காந்து இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன். இப்போ சரி விளங்குதா மாதாஜி வந்து அதாவது வந்து ஓகே நீங்க வரீங்க, நிச்சயமா நீங்க வரப்ப நீங்க முன்னே வந்திருக்க முடியாது, உங்களோட ஹஸ்பண்டோட பெர்மிஷன் இல்லாத நீங்க வர முடியாது. இதுக்கு நான் வந்து ஒரு கதையே சொல்லுவேன். வந்து ராமர் கதைக்கு போகணும், எப்படி வந்து அது வேற இடத்த ஒரு நாள் இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் வந்து. அதனால வந்து நீங்கள் வந்து எது நான் சொல்றது இது பண்ண கோச்சிக்காதீங்க. வந்து அவங்க வந்து பெர்மிஷன் கொடுக்கணும், வந்து கணவன் பெர்மிஷன். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், மனைவி அங்கே வந்து அடிக்கடி சொல்லணும், வாங்க கோயிலுக்கு வாங்க, வந்து கீர்த்தனை படிங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவர் வந்து மனசு மாறுவாங்க. அடுத்து வந்து வெற்றிகரமாக நிறைவேற்றுறது. அப்போ என்ன, அதாவது இந்த படைக்கும் தொழிலை வந்து அவர்கிட்ட கொடுத்தாச்சு. இருந்தாலும் என்ன செய்யறாரு பிரம்மா வந்து இந்த படைக்கும் தொழிலை வந்து அவர் வழி நடத்துறதுக்கு பகவானோட கருணையை கேட்குறாரு. அதே மாதிரி தான் இப்போ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வந்து நீங்கள் வந்து இங்கே வர்றதுக்கு வந்து இப்போ நீங்கள் ஒண்டி தான் வந்திருக்கிறீங்க, அவ்வளோ தளவு வந்திருக்கிறீங்க, மகனோட வந்திருக்கீங்க, கணவன் வரல. பகவானோட கருணை வேண்டுங்க, பகவானோட கருணையை வாங்குங்க. வந்து இப்போ நான் வரப்பே வந்துட்டு இவ்வளோ தொலைவு போகிறேன், நான் காடியை வந்து சும்மா நேராக காடி ஸ்டார்ட் பண்ணி வந்துடவே மாட்டேன். ஏன்ட்டு அந்த பழக்கமே இல்லை. நேராக போய் நித்தாக்கி வரணும், கையெழுத்து கும்பிட்டு நான் போகிறேன். சேஃபாக காடி போகணும், சேஃபாக வரணும். என் காடி அப்படி பட்டு வச்சா சரியாக போச்சு. எனக்கு ஒன்றுமே கையெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு, எங்கேயும் போக முடியாது. சாப்பாட்டுக்கு அப்போ நான் வந்து போய் தேட முடியாது. வந்து இப்போ எனக்கு வந்து பக்தி மணி தான் எனக்கு வந்து வளர்க்குது. அங்கே தான் பிரசாதம் கொடுக்குறாங்க. அப்போ நான் அங்கெல்லாம் போகணும், எப்படி போகிறது? அப்போ போய் நம்ம ஒவ்வொரு விஷயம் நம்ம செய்கிறப்ப மாதாஜி இதுக்கு நான் சொல்கிறேன், நம்ம ஒவ்வொரு விஷயம் எங்கே போனாலும் அந்த கடவுள்கிட்ட போய் ஒரு கையெடுத்து கும்பிட்டு நான் நல்ல மாதிரியாக போகணும், வேண்டிக்கிட்டு போகணும். எவ்வளோ பேர் இது செய்வாங்க? என் காடி உள்ள வந்து நரசிம்மன் வச்சுருக்கேன், ஒரு பூ வச்சிருவேன். சரி இப்போ என் காடி வந்து இப்போ இடையில ஒரு சின்ன விஷயம் கேட்டேன். மின்னுக்கு நரசிம்மர் படம் இருக்குது, காடில் ஒட்டி வச்சுருக்காரு. காடியை திருட்டு போயிட்டான். அப்போ அவர் போய் சொல்கிறாரு, நான் நரசிம்மர் படம் வச்சு காடி திருட்டு போய் இது நரசிம்மர் உனக்கு காடாவா? உன் காடி காடாவது வந்து சொல்லுங்க. நீ காடி போட்டுறப்போ ஒழுங்காக போட்டு போய் அதுக்கு தகுந்த பூட்டு வாங்கி போடு. அது இல்லாத என் காடி போச்சுன்னா அப்புறம் வந்து நீ நரசிம்மரை என்ன நினச்சிக்கிட்ட? உங்கள் வீட்டு வேலைக்காரனா? ஏன் படி அங்கே கொண்டு போடுற? ஸோ அதுதான் வந்து நம்ம கருணையை வந்து பிரம்மா வந்து பகவானோட கருணையை கேட்குறாரு. நான் அந்த படைக்கும் தொழிலை வந்து கேட்டுக்கிட்டு என்ன சொல்கிறாரு, அப்போ வந்து பிரம்மா வந்து பகவானுக்கு வந்து ஒரு துணை கருவி. அவர் ஏன் வந்து பிரம்மா உண்டாக்கணும்? அவரே எல்லாத்தையும் படைச்சிட்டு போயிடலாமே. ஆனால் அவர் வந்து ஒரு துணை கருவி தான் பிரம்மா. அதே மாதிரி இந்த இதில் வந்து பாருங்க, வந்து அர்ஜுனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இங்கே எப்படி சொல்கிறாரு, அர்ஜுனனுக்கு குருச்சேத்திரத்தில் போர் புரிவதற்கான பணி அளிக்கப்பட்டது. அப்பணியினை அவருக்கு அளிக்கும் முன்னரே பகவான் அவரது வெற்றிக்கான ஏற்பாடு செய்து முடித்து விட்டார். எப்படி வந்து இது வந்து 1வது அத்தியாயம் 21வது பாதம் 22 சேனையோ உபயோ கொண்டு போய் என்ன சொல்லுவாரு, அந்த மத்தியத்தில் கொண்டுட்டு போய் நிப்பாட்டு கிருஷ்ணா தேர. சரி, இதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். கிருஷ்ணா யாரு, அர்ஜுன் யாரு? அர்ஜுன் வந்து உயிர்வாளி, கிருஷ்ணா இல்ல. ஆனா என்ன சொல்றாரு, தேர கொண்டு அங்க நிப்பாட்டுன்றாரு. போய் அர்ஜுன் அவங்க போய் கிருஷ்ணா வந்து தேர் நிப்பாட்டுறாரு. கிருஷ்ணா அப்படி பார்த்தாரு, இப்படி பார்த்தாரு. அர்ஜுனும் பார்க்குறாரு. அர்ஜுன் அப்படியே மண்டை குழம்பி போச்சு. யாரை வந்து முன்னுக்கு யார் இருக்கா, என் தாத்தா, என் குரு. அப்புறம் அந்தாண்ட வந்து யார் இருக்கா, வந்து குந்தி தேவியோட வம்சம்.
குந்தி போஜனோட பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் துரியோதனுக்கு வந்துட்டாங்க. வந்து குந்தி தேவி அவங்க அந்த வாழ்கிறப்ப அர்ஜுனன் தாத்தா வேணும். ஆனால் அண்ணா செஞ்ச அந்த வம்சம் துரியோதனுக்கு வந்துருச்சு. பகவான் எதுக்கு இதில் வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, பகவான் வந்து போய் தேரை நிப்பாட்டினோடனே அர்ஜுன் இந்த மாதிரி குழப்பம் நல்லா தெரியும். என்ன செஞ்சிட்டாரு, அவ்வளோ பட வீரர்களோட வந்து அந்த சக்தியெல்லாம் பிடிக்கிட்டாரு. எல்லாருமே கர்ணன், பீஷ்மர், துரியோதனன் எல்லாரோடையும் பாதி பலத்தை பிடிங்கி அப்படியே அர்ஜுன் கொடுத்தாரு. அதனால தான் அர்ஜுன் ஜெயிக்க முடிஞ்சு. பிராணன் போட்டு படிக்கலாம். பிராணன் அவ்வளோ பிராணம் எடுத்துட்டாரு. வந்து நம்ம கடைசி யார் ஜெயிச்சா? அர்ஜுன் ஜெயிச்சாரு. இதுக்கு முன்னே என்ன நடக்குது, வந்து துவாரகை வந்து துரியோதனன் போறான், அர்ஜுனும் போறது, ரெண்டு பேரும் போறாங்க. துரியோதனன் என்ன வந்து எப்போதும் போய் எங்கே செய்யற, எப்போதும் அந்த இருமாப்பு போய் தலை பக்கம் நிற்கிறாங்க. ஏன்னா கால் வந்து கால் வந்து ஒரு ஒரு சாதாரண நினச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா போகிறப்ப அர்ஜுன் சொல்கிறாரு வந்து, நான் தான் வந்தேன், இல்லை நான் தான் வந்தேன். துரியோதனன் போய் ஏற்றுட்டார். போய் தலை பக்கம் உட்காந்துட்டார். அர்ஜுனை போய் கால் பக்கம் உட்காந்துட்டார். நம்ம வந்து பகவான் சைனித்து படுத்த யாரை பார்ப்பாரு? கால் பக்கம் வந்து பார்ப்பாரு. ஓ அர்ஜுன் எப்போ வந்தேன்? கிருஷ்ணா நான் தான் வந்தேன். அப்படித்தான் வந்தியா? சரி என்னான்னு தெரிஞ்சு போச்சு. சொல்லிட்டாரு, இந்த சண்டையில் நான் வந்து ஆயுதம் எடுக்க மாட்டேன், நான் சண்டை செய்ய மாட்டேன். உடனே துரியோதனன் நினச்சிடுவான், நீ ஆயுதம் எடுக்கணும், நான் முன்ன கூட்டு போய் என்ன செய்யறது? என்னோட படை ஒரு பக்கம் இருக்கும். அந்த படை 1 கோடி படைய 1 கோடின்றப்ப 8 கோடிக்கு சமம். 8 கோடிக்கு அந்த அந்த படை சமம். அப்போ துரியோதனன் படையை வாங்கிட்டு போயிடுவார். அர்ஜுனன் வந்து இதை வாங்கிட்டு போய் எங்க கிருஷ்ணா கிட்ட, சரி பரவாயில்ல சண்டை போடா, நீ பரவாயில்ல நீ என் கூட வா அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவாரு. இதோட அர்த்தம் என்னது? போய் சகுனிகிட்ட சொல்றாரு துரியோதனன், மாமா நான் போன மாமா, நான் வந்து கிருஷ்ணா வந்து சண்டை போட மாட்டாராம், நான் வந்து அர்ஜுன கிருஷ்ணா வாங்கிட்டு போயிட்டாரு, நான் வந்து நாராயணி படை 1 கோடி படையை வாங்கிட்டு வந்தேன். அவட முட்டாளே, நீ அந்த கிருஷ்ணன் வாங்கிட்டு வந்திருக்கணும். கிருஷ்ணன் எங்கே இருக்காரோ அங்கே தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சகுனி. இது வந்து மகாபாரத்தில் உள்ள கதை ஏசுறாரு வந்து. அப்படின்னா கிருஷ்ணன் இருக்க இடம் நீங்கள் பகவத்கீதை பாருங்க, 18வது அத்தியாயம் 78, யோகேஸ்வர தத்திர கிருஷ்ணோ தனு எத்திர யோகேஸ்வர எத்திர பாதோ தனுத்தர. எல்லா யோகிகளுக்கும் பகவான் தான் யோகி. எல்லா தனுர்வித்தைக்கும் அர்ஜுனன் தான் முதல் தரம். இதுதான் அந்த பதம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இங்கே என்ன ஆச்சு வந்து, இப்படியா வந்து சண்டை வந்து தேர் ஓட்டுறாரு, கிருஷ்ணா தேர் ஓட்டுறாரு. 18 நாள் சண்டை முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு நாள் சண்டை முடிஞ்சோன்னா தேரை கொண்டு வந்து காலையில் அடிச்சு தேரை சுத்தமாக கழுவி வைப்பாராங்க கிருஷ்ணா வந்து. தெரியுமில்ல, சேரு சகதி இருக்கும், தேர் ஓட்டுறது எப்படி இருக்கும் அந்த மாதிரி. எனக்கு இந்த மாதிரி ரோடுங்களாக இருந்துச்சு, எல்லாம் சகதியான ரோடுங்க, சேரு இருக்கும், தேர்லாம் கழுவி சுத்தமாக கொண்டு வச்சிருக்கோம். பாருங்கள், ஒரு சூத்திர தொழில் செய்கிறாரு வந்து அர்ஜுனுக்கு வந்து. அது மட்டும் என்னது, அந்த குதிரையோட கடிவாளத்தை பிடிச்சிக்கிறாரு வந்து. ஒரு கையில் குதிரையை ஓட்டுற அந்த 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 கடிவாளம் வச்சிருக்காரு, ஒரு கையில் குதிரையோட பிடிச்சிக்கிறாரு. இப்படியா அவர் வந்து அர்ஜுனனுக்கு வந்து சேவை செய்கிறாரு. பகவான் சேவை செய்கிறாரு, என்னுடைய பக்தன். இப்போ இது மட்டும் இல்லை, அம்பு விடுறாங்களே, ஒரு அம்பு அர்ஜுன் மேலே படலை, ஒரு அம்பு படலை. ஆனால் கிருஷ்ண மேலே அம்பு பட்டிருக்கு, பட்டு கிழிச்சிருக்கு வந்து. இதை பார்த்து அனுமான் என்ன செஞ்சாரு, கொடியிலிருந்து கீழே குச்சிட்டாரான். அவனை போய் சொல்ல போகிறான் அப்படின்னு. உடனே கிருஷ்ணன், உன் வேலை அது இல்லை, நீ கொடியில் தான் இருக்கணும், மறுபடியும் ஏற்போம் கொடியில் போய் உட்காந்துக்கலாம். அனுமானே கவலைப்படுறாரு வந்து. ஏன்னா பக்தன், இதுதான் பக்தனா வர்றது வேண்டியது. எதுக்கு நம்ம பக்தனா வரணும்? அர்ஜுன் வந்து சிறந்த பக்தனால்தான் அவர் வந்து தேர் ஓட்டுறாரு வந்து. இப்படியா இருந்து 18வது நாள் முடிஞ்சு சண்டை முடிஞ்சு, அன்னைக்கு சண்டை ஏறக்குறைய 5 மணிக்கு சண்டை முடிஞ்சு. சண்டை முடிஞ்ச உடனே அனுமான் கிளம்பி போயிட்டார்.
அவர் போயிட்டார் வந்து. சரி, எப்போதும் 18 நாள் சண்டைக்கு எப்படின்னா வந்து காலையில் கிருஷ்ணா போய் கையை எப்படி வைப்பார், கையை எப்படி வச்சு அர்ஜுன் இது மேலே காலை வச்சு தான் மேலே ஏறி அந்த ரதத்தில் உட்காருவார். ஏன்னா அர்ஜுன மேலே பார்த்துருக்கும்ல, கீழே வந்து கிருஷ்ணன் உட்காந்துருப்பார். 18ஆம் நாள் சண்டை என்ன நடக்குது வந்து கிருஷ்ணா என்ன செய்யறாரு வந்து அர்ஜுனா குதி அப்படின்றார் தேரை விட்டு. என்ன கிருஷ்ணா, எப்போது நீ தானே இறக்கி விடுவ, நீ ஏன் இன்னைக்கு மட்டும் வந்து நீ என்ன வந்து என்ன குதின்னு சொல்ல, நீ குதி கிருஷ்ணா குச்சிடாரு அர்ஜுனன். அதுக்கு பிறகு கிருஷ்ணா தேரை விட்டு போற, தேர் நெருப்பிடிச்சு எரியுது. ஏன்னா கிருஷ்ணா தேர்ல இருக்க வரைக்கும் அந்த 18 நாள் தான், அது வரைக்கும் அந்த அதோட அதோட அந்த 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 சண்டை யுத்தம் நியமிச்சாச்சு. அது வரைக்கும் தான் தேர் இது இருக்கும். அதுக்கு பிறகு அந்த தேர் அழிய போகுது. அதோட ஒரு பகுதி, ஒரு காவாசி தான் இன்னைக்கு குருச்சேத்திரம் போனால் நீங்கள் பார்க்கலாம் இருக்கு. அப்போ உள்ள அந்த தேரில் வந்து முழுசா இல்லை, ஒரு பகுதி கொஞ்சோடு ஒரு இதில் வந்து கண்ணாடியில் போட்டு அதை சீல் பண்ணி வச்சுருக்காங்க. போனால் போய் பாருங்க. அப்படின்னா என்னது, கிருஷ்ணா இருக்க வரைக்கும் அர்ஜுனுக்கு வந்து சிறப்பாக இருந்தார். ஆனால் கிருஷ்ணா போன பிறகு அர்ஜுன் என்னாச்சு, அர்ஜுன் துவாரகைக்கு போகிறாரு. இதில் வந்து நீங்கள் வந்து 10வது கெண்டோ நான் படித்தேன். ஒரு சின்ன சொல்லாமல் வந்து சொல்லி முடிச்சிடுறேன். இது கொஞ்சம் நேரம் தான், எப்படின்னா 8:45 முடிச்சிங்களா? இது மட்டும் இப்போ சொல்லி முடிச்சிடுறேன் வந்து நான். இது ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு வந்து கிருஷ்ணா இருக்க வரைக்கும் அந்த காண்டிபம் வேலை செஞ்சிச்சு. கிருஷ்ணா போயிட்டாரு, போனோன்னே என்ன ஆகுது வந்து துவாரகை போகிறாரு, கிருஷ்ணா மறைஞ்சிட்டாரு, எல்லாமே அது எதுக்குள்ள முழுதும் எல்லாம் அழிஞ்சாச்சு. அப்போ இந்த ராணிகெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு அர்ஜுனன், தேரில் கட்டிட்டு கூப்பிட்டு போகிறாரு. இடையில வந்து யார் வராங்க வந்து வேடர்கள், திருடர்கள், இவங்கெல்லாம் பிடிக்கிறதுக்கு வராங்க. இந்த பெண்கள்லாம் கொண்டுட்டு போகிறதுக்கு வராங்க. அர்ஜுனன் வந்து காண்டிபதை எடுத்து வில்ல வச்சு அடிக்கிறாரு, சும்மா அது அங்கே போய் விழுது. அப்போ என்ன அர்த்தம், கிருஷ்ணா இருக்க வரைக்கும் அர்ஜுனனுக்கு பவர் இருந்துச்சு. அப்போ கிருஷ்ணா வந்து ஒரு நினைச்சாரா ஒரு பக்தருக்கு பவரையும் கொடுப்பாரு, வேணான்றப்ப பவரையும் எடுத்துக்குவார். இதை வந்து யார்கிட்ட சொல்றாரு வந்து 10வது கேண்டோல இல்லை 1வது கேண்டோவில் வந்து முதலத்தில் வந்து அர்ஜுனன் வந்து யுதிஷ்டிர மகாராஜா சொல்றாரு, பாண்டவன் செஞ்ச மாதிரி ஒரு உதவி கிருஷ்ணா வந்து வேற யாருக்குமே செய்ய கிடையாது. சரி, கிளாஸ் முடிச்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா.